இன்றைக்கி நம்ம பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணி கத்திரிக்காய் சாதம் தயாரிக்கலாமா? ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து இதை ப்ரெஷர் குக்கரில் வச்சு 2 விசில் போல் ப்ரெஷர் குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனை சூடு பண்ணி அதில் நான் இன்றைக்கி இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அதில் மஞ்சள் தூள், சாம்பார் தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், பெருங்காயம், வெள்ளை எள்ளு, நறுக்கிய கத்திரிக்காய் துண்டங்கள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பரட்டிக்கோங்க. அது வதங்கிட்டே இருக்கச்சு இன்னொரு பேனை சூடு பண்ணி அதில் தனியா அல்லது கொத்தமல்லி விதை, கடலைப்பருப்பு, சிவப்பு மிளகாய் வற்றல் சேர்த்து ஒரு பரட்டிட்டு அதோட முழு உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம் சேர்த்து மேலும் ஒரு பரட்டிட்டு நல்லா அது செவக்க வறுத்துட்டு அதை ஆறினோடனே மிக்சி கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா பொடிச்சுக்கோங்க. இந்த பொடியை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இந்த பொடியிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வதங்குற கத்திரிக்காயோடு சேர்த்து ஒரு பரட்டிட்டு இதோட புளி கரைத்ததான அந்த தண்ணியை வடிகட்டி அதையும் இதோடு சேர்த்து மேலும் நல்லா வதக்குங்க. மீன்வைல் நம்ம ரைஸ் உதிரியாக நல்லா ரெடியாக இருக்குது. இந்த ரைஸை எடுத்து இதை வதங்குற கத்திரிக்காயோடு போட்டு மேலும் நல்லா அந்த பாஸ்மதி ரைஸ் வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து ஒரு டேஷ் ஆஃப் நெய் சேர்த்து தாளித்ததான கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்தா மணக்க பாஸ்மதி கத்திரிக்காய் சாதம் நம்ம வீட்லேயே தயார். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கொடுங்க. தேங்க்யூ.